ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இன்னைக்கு என்ன சமையல். நிறைய பேர் ஈஸியாக சமைக்கிற நான்வெஜ் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு பேச்சுலர்ஸ்க்கு புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்குலாம் ஈஸியாக செய்கிற ஒரு மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாமா? ஒரு 15 கவலை மீன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இதை சால மீன்னும் சொல்லுவாங்க. இதை நான் பீச்ல இருந்து வாங்கினேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இன்னொரு நாளைக்கு நான் பீச்சுக்கு போயிட்டு எப்படி ஒரு வாரத்துக்கு தேவையான மீன் வாங்கி அதை க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி குக் பண்ணுறதுங்கிறத நான் காட்டுறேன். ஒரு எலுமிச்சை பழம் அளவுக்கு புளி எடுத்து அதை 10 to 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு அதோட தண்ணியை நல்லா வடிகட்டி வச்சிருக்கேன். 1 கப் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிருக்கு. ஒரு 3 to 4 கொத்து கருவேப்பிலை, ஒரு கப் பூண்டு நல்லா தோல் உரிச்சு அதை கட் பண்ணி வச்சிருக்கேன். பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க, இந்த ரெசிபிக்கு நல்லா இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் இல்லைன்னா உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா பொடி, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் நிறைய கொத்தமல்லி கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். தண்ணியும் எண்ணெயும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமா ஊத்திக்கோங்க இந்த ரெசிபிக்கு, அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிஞ்சதும் வெந்தயம் போட்டுக்கோங்க. கூடவே பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டதுக்கு அப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இந்த பூண்டு பொன்னிறமா ஆகுற வரைக்கும் வதக்கணும். ஒரு 10 to 15 செகண்ட் ஆகும். பூண்டு நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு. பூண்டு வாசனை நல்லா கமகமன்னு வருது. இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கு ஒரு 4 to 5 நிமிஷம் ஆகும். இது வேகிறதுக்குள்ள நான் அந்த புளி தண்ணி எப்படி கரைக்கிறதுன்னு நான் காட்டுறேன். இப்போ எடுத்து வச்சிருக்க புளி தண்ணியோட எல்லா மசாலாவும் சேர்க்க போறேன். மிளகுத்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், அப்புறம் உப்பு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம் வந்துருச்சான்னு பார்க்கலாம். கரெக்டா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணியும் ஊத்திக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு இதை நல்லா கொதி வர வரைக்கும் வேக விடுங்க. ஒரு 4 நிமிஷத்துக்குள்ள கொதி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம மீனை சேர்த்துடலாம். கரெக்டா 3 நிமிஷம் ஆச்சு. நல்லா கொதி வந்துருச்சு. மீனை சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த கொஞ்சமா இந்த தண்ணி எடுத்து உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. எல்லாமே கரெக்டா இருக்கு. இன்கேஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க இன்னும் கூட இந்த டைம்ல சேர்த்துக்கலாம். இப்போ மீனெல்லாம் ஒன்னொன்னா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மெதுவா கிளறி விட்டுட்டு இதை ஒரு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வேக வச்சுட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கரண்டி போடும்போது மீன் உடையாம பாத்துக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை மெதுவா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணுங்க. இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியா வரணும் நமக்கு. ஸோ ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ கரெக்டா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் குழம்பு நல்லா சுண்டிடுச்சு. மீனும் நல்லா வெந்திருக்கு. நான் அந்த மீன்ல நடுவுல இப்படி கட் பண்ணி இருக்கிறதுனால மசாலாலாம் நல்லா இறங்கி இருக்கு. இப்போ ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி பொடியா நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லியை தூவி ஒரு 2 செகண்ட்க்கு அப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பரிமாறிடலாம். மீன் பரிமாறும் போது உடையாம பாத்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸி இந்த குழம்பு செய்யறது. இந்த குழம்பு 3 நாள் வச்சிருந்தா கூட கெட்டு போகாது, நம்ம தேங்காய் சேர்க்காததுனால. பேச்சுலர்ஸ்லாம் இதை செஞ்சு ரூம்ல வச்சிட்டிங்கன்னா சுட சுட சாப்பாடு செஞ்சு இதை சாப்பிட்டுடலாம். ஈஸியான ஒரு வேலை. பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு இது கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும், புளிப்பா இருக்கிறதுனால. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிட்டு பார்த்துடலாமா? சுட சுட சாப்பாட்டோட
மீன் குழம்பு ஊத்தி சாப்பிடுங்க. செம்ம ருசியா இருக்கும். இது அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். நல்ல புளிப்பு, காரம், அந்த பூண்டு கடிக்கும் போது, வெங்காயம் கடிக்கும் போது அவ்வளோ ருசியா இருக்கு. சொல்லவே வார்த்தை இல்லை. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பாக்குறீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சோ தட் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல உங்களுக்கு தெரியும். உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு சுவையான வித்தியாசமான சமையலோட பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.